மார்க்கெட்லயே பிரீமியம் குவாலிட்டி அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்க டாய்லெட்டை சுத்தம் பண்ண ஒரே சாய்ஸ் பைசன் டாய்லெட் கிளீனர் ஜஸ்ட் 79 ரூபாய் மட்டுமே. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். உலகம் முழுக்க ஒரு பதட்டமான சூழலில் தான் இருக்குது. மார்க்கெட் தொடர்ந்து இறங்கிக்கிட்டு இருக்குது. இது எல்லாம் எப்போ சரியாகும் நம்ம நாகப்பன் சட்டை கேட்கறதுக்கு முன்னாடி மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 193 புள்ளிகள் சரிஞ்சு 25,683 முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 604 புள்ளிகள் சரிஞ்சு 83,576 முடிஞ்சிருக்கு. வாங்க சார்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஒரே ஒரு தனி மனுஷனோட ஈகோவுக்காக என்னெல்லாம் நடக்குது பாருங்க சார் நாட்டுல உலகத்துல. என்னன்னா நோபல் பரிசு மாட்டேன்னு சொல்லிட்டீங்க போன வருஷம். இப்போ உண்மை தெரிஞ்சு போச்சு. இப்போ நோபல் பரிசு கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. ஸோ அதுக்கு பொறுப்பான நாடுகள் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் இல்லையா, அதுக்கு பக்கத்துல இருக்கிற நாடெல்லாம் கொஞ்சம் பயமுறுத்தி வைக்கணும். என்ன, நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், அதனால கிரீன்லாண்ட குறி வச்சிருக்காரு. பட் இப்ப அதுல என்ன விஷயம்னா, டர்ன் ஆஃப் ஈவெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டென்மார்க் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, we will shoot first, ask questions later அப்படின்ட்டாங்க. எந்த விதத்துலயாவது அமெரிக்காவோ எந்த ஒரு நாடோ இந்த மாதிரி கிரீன்லாண்ட் மீது ஏதாவது ஒரு ஆபரேஷன்ஸ் ஆரம்பிச்சாங்கன்னா, முதல்ல நாங்க யாரு என்ன ஏது கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டோம், முதல்ல சுற்றுவோம், அப்புறம் கேள்வி கேட்கறது விசாரிப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப நாளாவே அவங்களுடைய பாலிசி. 1940 ஏப்ரல் மாதம் ஜெர்மனி அட்டாக் பண்ணுச்சு அவங்கள. அப்ப அந்த அட்டாக் பண்ண பொழுது அப்போ கம்யூனிகேஷன் சிஸ்டம் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனதுனால அவங்களால தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழல் இருந்தது. அந்த ஒரு காலகட்டத்துல அவர்கள் இந்த முடிவுக்கு வர்றாங்க, ஒரு கம்யூனிகேஷன் ஷூட் ஃபர்ஸ்ட், அப்புறம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம் யாரு என்னன்னு. அது மாதிரிதான் இப்ப சொல்றாங்க, நாங்க கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம், முதல்ல சுற்றுவோம் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. இது இன்னும் ரூல் ரிமைன்ஸ் இன் ஃப்ளோ ஃபோர்ஸ் அப்படின்னு டென்மார்க் அவங்க நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வெளிவந்திருக்குது. இது ஒரு பக்கம். இதுக்கிடையில அவர் பலமுனை தாக்குதல் நடத்துவார், அவருக்கு அதான பழக்கம். இப்ப இந்தியாவை நோக்கி மீண்டும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப அடுத்து அவங்களுடைய ஆட்களை ஏவி விட்டுருக்காங்க. இப்ப அவர் யுஎஸோட காமர்ஸ் செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? ஆமா சார், பார்த்தேன். மோடி ஒரே ஒரு போன் பண்ணாதனாலதான் அந்த டாரிஃப் டீல் முடிவாகல, இல்லாட்டி முடிவாயிருக்கும் அப்படின்னு பேசியிருக்காரு. இதுல ஈகோ தான் இடிக்குது. அதான் நாங்க அவர் லுட்னிக் அந்த யுஎஸோட காமர்ஸ் செக்ரட்டரி என்ன சொல்றாருன்னா, நாங்க எல்லாருமே முடிவு பண்ணிட்டோம். இன்ஃபேக்ட் மற்ற நாடுகளோட பேசுறதுக்கு முன்னாலே நாங்க இங்க எல்லாத்துக்குமே தயாரா இருந்தோம். வியட்நாம், பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா அதெல்லாம் விட. ஆனால் ஒரு போன் பண்ணியிருந்தாருன்னா எல்லாம் நடந்திருக்கும். மோடி பண்ணல. அதனால இது இதாயிடுச்சு. இப்போ ஹை ரேட் இருக்கு. இப்ப நாங்க ரேட் ஜாஸ்தியா போட்டுட்டோம். இப்போ நாங்க பேசலாம், பேச்சுக்கு ரெடி அப்படின்னா என்னத்த பேசுறது அப்படின்னு அவர் கேட்கறாரு. பட் உண்மை என்னன்னா எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கே கூட ஒரு போன் பண்ணியிருந்தா கூட அவர் திரும்ப நோபல் பிரைஸை பத்தி பேசியிருக்கலாம், அல்லது நான் இன்னும் கூட போடுவேன், என்ன பெக் பண்ண பிரெஞ்சு பிரசிடென்ட பத்தி சொல்றாரு, என்ன காலில் விழுந்து கஞ்சாத குறையா கஞ்சினாருங்கிற மாதிரி சொல்றாரு அவர் கமெண்ட். சோ அந்த அளவுக்கு ஒரு மரியாதை குறைவாக அவர் பேசினதும் வெளியாகி இருக்கிறது. இதெல்லாம் அவர் முதல்ல நம்ம பிரதமர் பேசியிருந்தா அது நடந்திருக்குமா இல்லையான்லாம் தெரியல. ஆனா இந்த மாதிரி பழி போட முடியாது அட்லீஸ்ட். பட் நடுவுல பிரதமர் பேசியிருக்காரு, என்னுடைய நண்பன்கிறாரு, நான் அவரோட பேசினேங்கிறாரு. அப்ப இதை பத்தி பேச மாட்டாங்களா? அது எனக்கு தெரியல. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. சோ இது கொஞ்சம் இந்த 500% அப்படின்னு பேசும்பொழுது அவங்க இப்போ கொஞ்சம் ஒரு அப்பர் ஹேண்ட் இருந்து பேசுற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா நாங்க தான் 500% போடுறதுக்கு தயாராயிட்டோம், 50க்கே நீ பயப்படல, நான் 500 போட போறோம் அப்படிங்கிற லெவல்ல பேசுறாங்க. பாக்கலாம் எப்படி இருக்குன்னு. பட் ஒரே ஒரு இதுல ஒரு நல்ல விஷயம் நடக்க சான்ஸ் இருக்கு. இன்றைய பொழுது, இன்ஃபேக்ட் நாளைய பொழுது நல்ல பொழுதாக இந்தியாவுக்கு விடியறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு என்ன இருக்கு அப்படின்னா, இன்னமும் சட்டத்திட்டங்களை நம்புறவங்க அமெரிக்காவில அங்க இருந்தால், ஒருவேளை நியாயத்துக்கு வழி இருக்குன்னு நம்பிக்கை இருந்தால், அங்க யுஎஸ் சுப்ரீம் கோர்ட் அந்த ஃபைனல் ஹியரிங் வேர்டிக்ட் இன்னைக்கு கொடுக்க போறாங்க. இந்த டாரிஃப் இஷ்யூல, ட்ரம்ப் டாரிஃப் இஷ்யூல கொடுக்க போறாங்க. சோ அந்த மாதிரி அவங்க இந்த டாரிஃப் எல்லாம் இல்லீகல், இதற்கு ட்ரம்ப்புக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம். ஏன்னா அவர் அது ஒரு எமர்ஜென்சி ஆக்ட் இருக்கு இல்லையா, IEEPA அப்படின்னு சொல்றது, அந்த இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்ட், அதை இன்வோக் பண்ணி அந்த அடிப்படையில தான் அவர் பண்றாரு. அப்புறம் தான் அப்ரூவலுக்கு எல்லாம் போறாரு, காங்கிரஸ் மற்றவங்களோட இருக்கலாம். சோ அது சட்டப்படி செல்லாது அப்படின்னு ஒரு கிளைம் இருக்கு. அது இன்னைக்கு அமெரிக்க கோர்ட் உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு அது சம்பந்தமான தீர்ப்புகள் வெளியாகலாம்னு சொல்றாங்க. இன்று அவங்களோட இன்றைய வெள்ளி காலை, நம்மளை பொறுத்த வரைக்கும் வெள்ளி மாலை அல்லது நள்ளிரவுன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி டயத்துல தெரிய வரும். ஒருவேளை அதை ரத்து செய்தார்கள் என்றால் நமக்கு அது ஒரு சாதகமான ஒரு விஷயமா இருக்கும். திங்கட்கிழமை தீபாவளியா தான் இருக்கும் சந்தையை பொறுத்த வரைக்கும். அப்கோர்ஸ் உடனே திங்கட்கிழமை மார்க்கெட்ல எல்லாரும் விழுந்து எடுத்துக்கிட்டு வாங்க போயிடுவாங்க. சாக்டிஸா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதற்கு மேல் அப்பீல் வேற ஏதாவது இருக்கா, நான் இதெல்லாம் கேட்க மாட்டேன்னு அவர் சொன்னாலும் சொல்லலாம், என்ன பண்ணுவாருன்னு நமக்கு தெரியல. பட் ஓரளவு இது ஒரு பாசிட்டிவா நமக்கு வந்ததுன்னா, இல்ல யுஎஸ் கோர்ட்டே நெகட்டிவ், அவர் ட்ரம்ப் பண்ணது சரிதான் சொல்லிட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம் தான். என்ன அவரே சொல்லியிருக்காரு சார், சர்வதேச சட்டங்களை எதுவும் பண்ண முடியாது, நான் மதிக்கணும்னு அவசியம் கிடையாது, என் மனசாட்சிக்கு என்ன இருக்கோ அதை அப்படிதான் நான் செய்வேன்னு வர சொல்லியிருக்காரு. ஆமா, ஏற்கனவே 2 ஈகோ பார்த்தோம். இன்னொரு ஈகோ என்னன்னா, அந்த நிக்கோலஸ் மதுரோ
ஆமா அவர் வந்து அவரை முறையே டான்ஸ் ஆடினாராம் சார். அது அவருக்கு பிடிக்கும், அதையும் பேசியிருக்காரு. நம்ம என்ன மாதிரி ஆடிட்டாரு, என்ன காப்பி அடிச்சு ஆடி இருக்காரு, மூமெண்ட் எல்லாம் காப்பி அடிச்சு. என்னடா பண்றாரு பாருங்க, அப்படிதான் இருக்கு சார். இந்த குளோபல் டென்ஷன், அப்புறம் இந்த ட்ரம்ப் 500% போட போறேன்னு சொன்னது, இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து தொடர்ந்து மார்க்கெட் இறங்கிக்கிட்டே இருக்கா? நிச்சயமா. ஏன்னா முன்பெல்லாம் வந்து அவர் இப்படி சொல்லுவாரு, பண்ண மாட்டாருன்னு நானே பேசியிருக்கேன். என்ன அவ்வளவு ஒரு முட்டாள்தனமான காரியங்கள்ல ஒரு பொறுப்பான பதவியில் இருக்க யாருமே அப்படியெல்லாம் இறங்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பொதுவான நம்பிக்கை. பட் அதெல்லாம் இன்னைக்கு தகர்ந்து இருக்குங்கிறதுனாலதான் தொடர்ந்து 5வது நாளாக இந்த வார துவக்கத்திலிருந்து திங்களிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து சந்தை இறக்கத்துலதான் இருந்திருக்கு. இன்னைக்கு சென்செக்ஸ் 600 புள்ளிகளுக்கு மேல இறங்கி இருக்கு. 9 பங்குகளை தவிர பாக்கி 21 பங்குகள் சென்செக்ஸ்ல இருக்க பங்குகள் எல்லாமே இன்னைக்கு வந்து இறக்கத்துலதான் முடிவடைஞ்சிருக்கு. குறிப்பாக வங்கித்துறை, ஐசிஐசிஐ வங்கி, ஹெச்டிஎஃப்சி வங்கி, ஆக்சிஸ் வங்கி, சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 3 வங்கியினுடைய இறக்கம் மட்டுமே இன்னைக்கு ஒரு 350 புள்ளிகளுக்கு மேல வந்து இருக்கும். இந்த 600 புள்ளிகள் அதுதான் மெயினா இறக்கத்துக்கான காரணம் அப்படின்னு சொல்லலாம். என்எஸ்சியில பாத்தீங்கன்னாலே பாத்திருப்பீங்க, அட்வான்ஸ் போல டிக்ளைன் வந்து 3 மடங்குக்கு மேல இருக்கு. தொடர்ந்து 2வது நேற்று 5 மடங்கு இருந்தது, இன்னைக்கு 3 மடங்கு இருக்கு. டிக்ளைன் அதிகமா இருக்கு. 52 வார உச்சத்தை விட 52 வார லோ பார்த்தோம்னா 10 மடங்கு அதிகமாக. 50 லோ டச் பண்ணது ரொம்ப இவ்வளவு சந்தை ஏறிய பிறகு இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த காலகட்டத்துல வந்து 52 வார லோ தொடர்றதுங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு விஷயம். அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட்டை விட லோயர் சர்க்கியூட்டும் 2 மடங்குக்கு மேல இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். செக்டார் நீங்க பிராடர் மார்க்கெட் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா நிப்டி 50 இல்லாம நிப்டி 100, 200, 500 எல்லாமே இறக்கத்துல. நிப்டி மிட் கேப் 50, மிட் கேப் 100, ஸ்மால் கேப் 100 எல்லாமே இறக்கத்துல. ஆல் செக்டர்ஸ் எக்ஸப்ட் ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் ஐடி செக்டர், பிஎஸ்யூ பேங்க், இது 3 மட்டும்தான் ஓகே சின்ன ஏற்றத்துல. அது ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் ஐடி இறங்குனதுக்கு ஒரு சின்ன புல் பேக் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது அன்றாடம் ஏற்ற இறக்கத்துல இருக்கிறதுனால அது பெருசா நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஸோ இதுதான் இன்றைக்கு தேதிக்கு பாத்தீங்கன்னா இதுதான் இப்போ ஒரு கிளியர் கட் இண்டிகேஷன் தட் அன்லெஸ் அதர்வைஸ் ஒரு கிளாரிட்டி எமர்ஜஸ் ஆன் திஸ். அப்கோர்ஸ் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அந்த 25,600ங்கிற வலுவான சப்போர்ட் ஒன்று இன்னும் இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. திங்கட்கிழமை அன்னைக்கு அந்த சப்போர்ட் பிரேக் ஆகுதான்னு பார்க்கணும். அது பிரேக் ஆகுறதா மேக் ஆகுறது எல்லாமே வந்து இன்னைக்கு வர வேர்டிக்ட்ல தான் மெயினா இருக்கும்னு நம்புறேன். அதே மாதிரி நேத்து சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு ஆம்பி டேட்டா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. ஆமா, அந்த டேட்டா எப்படி சார், அதாவது பாசிட்டிவா இருக்கா சார்? பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். பட் ஆனா ஒப்பீட்டு அடிப்படையில குறைஞ்சிருக்கு. டிசம்பர் மாதம் வந்து பாத்தீங்கன்னா 6% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. நவம்பர்ல 29,911 கோடி இன்ஃப்ளோ வந்திருந்தது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல. அந்த 29,911 கோடிக்கு நிகர டிசம்பர்ல பார்த்தா 28,054 கோடி தான். 6% இறக்கத்துல இருக்குது. அது மட்டுமல்ல, இயர் ஆன் இயர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தோடு 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தை ஒப்பிட்டு பார்த்தால் 32% குறைஞ்சிருக்கு இன்ஃப்ளோ இன்டு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட். ஏன்னா அந்த 2024 டிசம்பர்ல வந்து 41,000க்கு மேல இருந்தது. 41,155 கோடி இன்ஃப்ளோ இருந்தது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்லயுமே வந்து பயப்படுற அளவுக்கு இல்லைனாலும் அந்த ஏற்றம்ங்கிறது நின்றுருக்கு. நம்பர் 1. நம்பர் 2, இறங்க ஆரம்பிச்சிருக்கு, குறைய ஆரம்பிச்சிருக்கு இன்ஃப்ளோ அப்படிங்கிறது நம்ம கவனிக்கணும். இந்த இறக்கம்ங்கிறது அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல தொடர்ந்து இந்த மாதிரி இருந்த எஃப்ஐ வெளியேறும் பொழுது மிகப்பெரிய அளவு என்று ஆதரவு அளிக்கக்கூடிய டிஐஐஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவர்களுக்கான இன்ஃப்ளோ குறையும் பொழுது அவர்களுடைய சப்போர்ட்டும் குறையும். அப்ப எஃப்ஐ தொடர்ந்து விற்கும் பொழுது அது சப்போர்ட் பண்ற அளவுக்கு இவர்கள் கைவசம் இருக்காது. அப்ப அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் மெயின் போர்டு ஐபிஓ பாரத் கோல் ஐபிஓ இல்லி சார் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க மக்கள்? அவங்க பாரத் கோக்கிங் கோல் இது பாத்தீங்கன்னா வந்து அந்த கோல் இந்தியாவுடைய ஒரு நிறுவனம். இது இன்று துவங்கி 13ஆம் தேதி முடிவடைகிறது. ஓகே, 21 ரூபாய் குறைந்தபட்ச விலை, அதிகபட்ச விலை 23 ரூபாய். லாட் வந்து குறைஞ்சபட்சம் 600 பங்குகள் வந்து விண்ணப்பிக்கணும்னு போட்டிருக்காங்க. இன்னைக்கு தான் துவங்கிய முதல் நாளே துவங்கிய 20 நிமிஷத்துல முழுக்க அவர்கள் எதிர்பார்த்த அளவு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு விட்டது. இப்ப நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில அவர்கள் எதிர்பார்த்ததை விட 7 மடங்குக்கு மேல் விண்ணப்பங்கள், 7 மடங்குக்கு மேலான பங்குகளுக்கான விண்ணப்பங்கள் வந்துருச்சு ஆல்ரெடி. சோ இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு சேல் அப்படிங்கிறது வந்து மெயின் போர்டை பொறுத்த வரைக்கும் இருக்கு. பட் இஷ்யூ சைஸ் வந்து பெரிய சைஸ் இல்லைங்கிறதுனால நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். அப்கோர்ஸ் இந்த நெகட்டிவான சென்டிமெண்ட்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்டா இருக்குங்கிற அளவுக்கு மட்டும் இதை வந்து நம்ம எடுத்துக்கலாமே தவிர இது வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூஸ் ஏதாவது அடுத்து வந்தால் அப்பதான் நமக்கு தெரியும். பட் சர்டன்லி இது ஒரு பாசிட்டிவானது. கமாடிட்டி மார்க்கெட் எப்படி சார் இருக்கு? கமாடிட்டிஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஸ்லைட்லி பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்கிறது இன்னைக்கு பார்க்க முடிகிறது. ஒரு காரணம் வந்து முதல்ல டாலரை சொல்லிடுறேன். யூஎஸ் டாலர் இண்டெக்ஸே இன்னைக்கு 99 தாண்டி இருக்கு. சர்வதேச சந்தையில அமெரிக்க டாலருக்கான அந்த குறியீடு 99 தாண்டி இருக்குங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். அதனுடைய தாக்கம் இங்கேயும் வந்து ஜனவரி மாத முன்பேற வணிகம் அந்த ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா வந்து 23 பைசா அதிகரிச்சு 90 ரூபாய் 28 பைசா, மீண்டும் 91 ரூபாய் நோக்கி பயணிக்கிறதோ என்ற அச்சம் எழுந்திருக்கிறது. அதே மாதிரி பிரிட்டிஷ் பவுண்ட் பாத்தீங்கன்னா வந்து 120
101 மேல வணிகம் நடக்குது. யூரோ மட்டும் கொஞ்சம் சின்ன ஒரு 7 பைசா இறக்கத்துல ₹105.17. ஜாப்பனீஸ் yen வந்து 30 பைசா இறக்கத்துல ₹57.40. இது எல்லாமே வந்து முன்பேற வணிகம், நடப்பு மாத ஒப்பந்தங்கள் தேசிய பங்கு சந்தையில. சோ இந்த பின்னணியில பாத்தீங்கன்னா டாலருடைய மதிப்பு உயர்ந்திருப்பது ஒரு பக்கம், சர்வதேச சந்தையில தங்கம் மற்றும் வெள்ளி, குறிப்பா வெள்ளியினுடைய விலை 1% மேல ஏறி இருக்கு. தங்கத்தினுடைய விலை ஏறல, பிளாட்டா தான் இருக்கு. $4,470 கிட்ட இருக்கு. வெள்ளி $78 கிட்ட மீண்டும் வந்திருக்குங்கிறத பாக்குறோம். காப்பர் 1.25% மீண்டும் ஏறி இருக்குது. அப்கோர்ஸ் $6 ஏற்கனவே தொட்ட உச்சத்தை தொடல, இப்ப $5.85 கிட்ட தான் இருக்கு. கச்சா எண்ணெய் $58 மீண்டும் தாண்டி இருக்கிறது. சோ பை அண்ட் லார்ஜ் பார்த்தா ஒரு டெண்டன்சி வந்து பாசிட்டிவா இருக்கு. அதுதான் இங்க MCX சந்தையில ஆன்லைன்ல முன்பேற வணிக ஒப்பந்தங்கள் எல்லாமே இன்னைக்கு ஏறி இருக்கு. சிங்க் ஏறி இருக்கு 0.5% மேல. காப்பர் வந்து 1% ஏறி மீண்டும் $1,282, 1,300 தொடல, உச்சத்துக்கு போல, முன்பு தொட்ட உச்சத்தை சமீபத்துல தொட்டதுலயே 1,300 தாண்டி போனது. அது போல கச்சா எண்ணெய் 1% மேல ஏறி இருக்கு, 5,233 ஜனவரி மாத ஒப்பந்தம். வெள்ளி 2,49,500, 2.5% மேல ஏறி இருக்கு மார்ச் மாத ஒப்பந்தம். பிப்ரவரி மாத ஒப்பந்தம் கோல்டு வந்து 1,38,500, 0.5% அதிகரிச்சிருக்கு. சோ எல்லாமே பாசிட்டிவா தான் இன்னைக்கு இருக்குங்கிறத பாக்கலாம். பட் இது எல்லாமே வந்து நியூ டெரிட்டரி கிடையாது. எதுவுமே ஏற்கனவே தொட்ட உச்சத்துல இருந்து இறங்குனதுனால அந்த இறங்குனதுல இருந்து ஒரு புல் பேக் ராலியா தான் நான் தொடர்ந்து இதை பாக்குறேன். வேற ஏதாவது சிறப்பு செய்தி இருக்குங்களா சார்? ஒரே ஒரு விஷயம், மத்திய ரிசர்வ் வங்கி வந்து டெபாசிட் கிரெடிட் growth குறித்த புள்ளி விவரங்கள், அதே மாதிரி வந்து அட்வான்ஸ் இதை பத்தி எல்லாமே ரெண்டும் வெளியிடுவார்கள். அது இன்னும் வெளியாக இருக்கிறது. அது போக அந்நிய செலாவணி கையிருப்பு குறித்த புள்ளி விவரங்கள் வெளியிடுவாங்க. ஜனவரி 2ஆம் தேதி முடிவடைந்த அந்த வாரத்திற்கு அந்நிய செலாவணி கையிருப்பு ரிசர்வ்ஸ் வந்து $9.8 பில்லியன் குறைஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. குறைஞ்சு $686.80 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். இது வந்து $700 பில்லியன் மேல எல்லாம் இருந்ததை நம்ம பார்த்தோம். மெல்ல மெல்ல இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப $9.8 பில்லியன் குறைஞ்சிருக்கு இந்த வாரத்துல, $686.80 பில்லியன். இது வந்து பயப்படக்கூடிய அளவுக்கான ஒரு இறக்கம் இல்லை. பட் இது கணிசமாக அடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல வந்து டாலர் அதிகரித்தால் மத்திய ரிசர்வ் வங்கி டாலரை கொஞ்சம் விற்று ரூபாயை ஸ்டெபிலைஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார்கள். அப்படி தள்ளப்படும் பொழுது அந்நிய செலாவணி கையிருப்பு குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை தவிர பேனிக் ஆகிற அளவுக்கு பயப்படுற அளவுக்கான ஒரு இறக்கம் கிடையாது இது நிச்சயமாக. பட் தொடர்ந்து இது வந்து இதே மாதிரி சில வாரங்கள் அப்படியே இருந்ததுன்னா அது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயமா மாறும். ஓகே, ரொம்ப நன்றி சார். டீட்டெயிலா பல விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நம்ம நேரில் நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. நாளைக்கு நம்ம நேர்ல டிஸ்கஸ் பண்ணலாம் சார். நிச்சயமா நேரம் சந்திப்போம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி. உங்களின் டெய்லி கிளீனிங் ப்ராசஸ ஈஸியாவும் ஃப்ரெஷ்ஷாவும் மாற்ற பெஸ்ட் சாய்ஸ் 50 ஆண்டு கால அனுபவம் பெற்ற பைசன் டாய்லெட் கிளீனர். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதே சமயம் பிரீமியம் குவாலிட்டி என டபுள் சேலஞ்ச். மேலும் விவரங்களுக்கு 9514 33399.